வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம சேனலில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 29ஆம் தேதி நடைபெறுது. 12வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 683வது ட்ராவாக நடைபெறுது. பார்த்திங்கன்னா இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் 100% ஸ்ட்ராங்காக இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு நம்ம பெண்டிங் நம்பர்ஸு இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். அதெல்லாம் மேட்ச் பண்ணி எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 096 முன்னாடி நாள் வந்திருக்கு ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி ஏ போர்டில் என்ன நம்பர் வரும், பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருக்குமே வின்னிங் கொடுக்கணும். தொடர்ந்து உங்களுக்கான வெற்றி கிடைக்குன்னு சொல்லி தான் நான் நம்பர்ஸுங்கிறத நான் எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 2ஐயும் 5ஐயும் எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 2, 5 தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பரையும் ஏ போர்டு எடுத்துக்காங்க. பி போர்டில் 4 எடுத்திருக்கோம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லாட்டி 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 4ஐயும் 3ஐயும் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன். எல்லாருமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு உங்களுக்காண்டியே கொடுக்குறோம். சி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. சி போர்டு 1 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1ஆம் நம்பர் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே கிடைக்கணும்னு சொல்லி தான் ஆர்டு ஒர்க் பண்ணி நம்பர்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். சி போர்டு நமக்கு 4 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சி போர்டில் 4, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 4ஐயும் 3ஐயும் எடுத்திருக்கோம், நல்ல நம்பர் தான். ஏ போர்டில் 2ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பரையும் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் உங்களுக்காண்டி நான் கொண்டு கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன நம்பர் ஆல் போர்டு கொடுத்துருக்கோம்னு. நம்பர் மாற்றியெல்லாம் கொடுக்கல, ஒரே நம்பர் தான் நம்ம ஆல் போர்டு கொடுக்குறது. சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு உங்களுக்கே தெரியும். நம்ம நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் மேட்ச் பண்ணி எப்படியெல்லாம் நம்பர்ஸ் கொடுக்குறோங்கிறத தான் நம்ம இங்கே ஓப்பன் வீடியோவாகவே நம்ம கொடுக்குறோம். ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு இன்றைக்கி ஒரே நம்பர் தாங்க, 5 தாங்க வரணும். 100% சொல்லுறேன். 5 இல்லாமல் ஆட்டம் இல்லை. 1000% சொல்கிறேன். ஸ்ட்ராங்கான நம்பராக சொல்கிறேன். ஆல் போர்டு 5, சிங்கிள் நம்பராக சொல்கிறேன். 5 தான் வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சப்போர்ட் நம்பர்னு பார்க்கையில் 1 எடுத்திருக்கோங்க. சப்போர்ட்டுக்கு 1 எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்கான நம்பர் 5ஆம் நம்பர் எடுத்திருக்கோம். சப்போர்ட்டுக்கு 1 எடுத்திருக்கோம். 5, 1 தான் வரணும் நமக்கு. 5ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பெண்டிங் நம்பராக உள்ள பெண்டிங் நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் எந்த மாதிரி நம்பர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் வாங்க. பெண்டிங் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 3 17 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 17 நாள். ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 5 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 7 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7ஆம் நம்பர். இந்த 3 நம்பர் தான் ஏ போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 26 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 3ஆம் நம்பர். பி போர்டில் 4 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு பி போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 3 31 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 4 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் நமக்கு 5 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கையில் ஆல் போர்டில் 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 1ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம நம்பர் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் பாட்ஸில் நான் 153 எடுத்திருக்கேன். சரிங்களா? 153 ஒரு பாட்ஸ் எடுத்துக்காங்க. 900
935 சரிங்களா? 935 இது ஒரு பாட்ஸில் வந்து நம்ம அதிகமான நம்பர்லாம் கொடுக்கல. 2 நம்பர் தாங்க எடுத்திருக்கேன். பாட்ஸ் நம்பரில் இந்த 2 நம்பர் தான் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 153ஐயும் 935ஐயும் பாட்ஸு நம்பராக எல்லாருமே எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா பாட்ஸில் வர்றதுக்கும் வாய்ப்பு வந்து இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது. நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் நம்பர்ஸுங்கிறத நான் வந்து இங்கே கொடுக்குறேன். அதே மாதிரி 241ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 241 417 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 751 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு 284 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 284 751 417 241 எல்லாருமே இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம எப்போதும் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இங்கே வந்து நம்பர்ஸை கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம எந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வரோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதை மேட்ச் பண்ணியும் எந்த மாதிரி நம்பர் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 962ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. 962 நமக்கு வந்திருக்க ரிசல்ட்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு 261 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 261. அதே மாதிரி இதிலேருந்து 2 நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது தான் இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 996 இந்த நம்பர் ஒரு கணக்கில் வந்திருக்கு. அப்படியே நமக்கு ஒரு 9 வச்சு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு பிசி நம்பரை அப்படியே வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நமக்கு 996 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 548 எல்லாருமே ஒரு செட்டு வைங்க. 548ங்கிற நம்பரை வந்து நல்ல நம்பர் தான் சரிங்களா? அதே மாதிரி 5 வந்துடும் நமக்கு கண்டிப்பாக சொல்லுறேன். 5ஆம் நம்பர் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு சி போர்டு 1 வந்துடும் கண்டிப்பாக சொல்லலாம். சி போர்டு 1 வந்துடும். பி போர்டில் நமக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 9க்கு 7 வந்துச்சுன்னா 571ங்கிறத எல்லாருமே ஒரு செட்டு வைக்கலாம். நம்ம வந்து 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து நல்ல நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்கள் எல்லாருமே வந்து 261 996 548 571 இந்த நம்பர்ஸ் எல்லாம் வைக்கலாம். நல்ல நம்பர் தான். கண்டிப்பாக உங்களுக்கான வின்னிங் கிடைக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காண்டி கொடுத்துருக்கேன். எல்லாருமே பயன்படுத்துங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்மாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கெஸ்ஸிங் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 84 48 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 84 48ங்கிறது ஒரு கணக்கில் வந்திருக்கு. அதே மாதிரி 51 41 சரிங்களா? 51 41 நமக்கு மீண்டும் 96 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 96 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 24 சரிங்களா? ஒரே நம்பராக நான் 24 எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். 24ம் ஒரு நல்ல நம்பர் தான் சரிங்களா? 24 ஏபி பிசி ஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுக்கல. கம்மியான நம்பர்ஸாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து மொத்தமே 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த 6 நம்பர்ஸ்கில் இருந்து தான் நமக்கு வின்னிங் வரணும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 6 நம்பர்ஸையுமே எல்லாரும் மேட்ச் பண்ணியும் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத இங்கே வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், வெற்றிங்கிறது நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுக்குறோம். 25 41 25 41 அதே மாதிரி
நமக்கு 10-25ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 10-25, 29-35 சரிங்களா. 29-35 ஒரு நம்பர் எல்லோரும் எடுத்துக்கலாம், நல்ல நம்பர் தான். 18-41 சரிங்களா. 18-41 இதையும் ஒரு செட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி இன்றைக்கி நடக்கக்கூடிய அட்சயா ட்ராவுக்கான 4 நம்பர் தான் 25-41, 10-25, 29-35, 18-41 எல்லாருமே 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள். இந்த நம்பர்ஸை ஒவ்வொரு செட்டு வைக்கலாம், நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. கேரளா லாட்ரி டியர் கேமு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே ரெகுலராக புக்கிங் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி ரெகுலர் புக்கிங் இருக்குது. லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடியே நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். வின்னிங் வந்துச்சுனாலும் உங்களுக்கு 1/2 அன் ஹவர் 1 ஹவருக்குள்ளே எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. பார்த்திங்கன்னா விருப்பப்படுற நம்பர்கள் கேஎல் டியர் புக்கிங் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா புக்கிங் பண்ணிக்கலாம். டியர் 3 ஷோ ரெகுலராகவே புக்கிங் பண்ணியிருக்காங்க. கேஎல் நமக்கு 3 மணிக்கு குழுக்கள் நடக்குது, டெய்லியுமே புக்கிங் இருக்குது. புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே புக்கிங் பண்ணிக்காங்க. ரெகுலர் புக்கிங் இருக்குது. லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.